அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணேன். முதல்ல ஒரு 10 படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்காரும். அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும். ஒரு நடிகனை உருவாக்குறோம், எப்படி உருவாக்குறது? இது நான் வந்து எங்கள் கதையை விட்டுட்டு போகிறேன், பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோடு நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துருக்கலாம், சட்டம் ஒரு இருட்டறை. நானும் விஜயகாந்தும், நான் புதுமுகம், அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர். டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் போடலாம், மற்றவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா? இல்லைப்பா, அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படி தான் இருக்கும். அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்காரும். அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி. அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ மேலே உட்காரணும். அப்போ தான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்கில் இருக்கிறேன். ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும். இப்படித்தான் நீங்கள் முதல்ல ஒரு 10 படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதுதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான். ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை போல் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ளா இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமாக சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கியிருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கியிருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கு. சாதாரண மாணவர்கள் பண்ண படம், பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆகா ஊகன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்களாம் ரசிகர்கள் வச்சுருக்காங்க, ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது. நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு புளிச்சு போயிருக்கோம் ஒரு டைலாக். சினிமா விழாக்களில் போனேன்,
வித்தியாசமான படம். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல். ஆமாம், கரெக்டாக 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்தில் இது வித்தியாசம். ஏன்னா அந்த படத்தில் நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாய்னா தமிழ்ல என்ன நீயா பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதில் ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேலே. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது. இதுதான் இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுவேட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்கிறேன். சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுவேட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததில் நடித்தவங்க பூரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சி சொல்கிறேன், பரவாயில்ல. 85ன்னு சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் என் வயசு தான். இப்படி இதில் நடித்தவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்கிறேன். அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் ஏதோ ஆக்டிவாக இருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது மனசு சந்தோஷமாக வச்சுருக்கிறேன் எப்போவுமே. எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான், ஈஸியரில் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறது. அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம், இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தமில்லாத ஒரே ஒருத்தர் ரோபோ இங்கே உட்கார்ந்தார். அவர் கூட சம்பந்தம் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார். அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால் நாங்கள் தான் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுலேயும் ஒரு வித்தியாசம்தான். கத்தி எடுத்து தலை வெட்டு, கையை வெட்டு, இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டுக்கிட்டு இருந்தா, இந்த
இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது? அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனாக நான் ஆசைப்படுறேன். நான் ஒரு காலத்தில் வில்லன்னா இப்படி தான் இருப்பான். ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்போ கதாநாயகர்கள் பண்ணுறாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேங்குது படம் பார்க்கும்போது. இல்லை, நான் உண்மையிலே நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்கிறேன். என் வயசுக்கு நான் சொல்லலாம். ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமாக பேர் கிடைக்கும். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். நன்றி, வணக்கம்.